இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? வெங்காயம் வதக்கி ஆரம்பிக்கிறோமா? ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வைக்கணும். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊரில்? கோயம்புத்தூரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, ரைஸுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அல்டிமேட் ரெசிபி. ஆனால் இந்த சிக்கன் மசாலாவே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா காரசாரமாக எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம கேட்டுட்டு போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சொல்கிறவர் யாருக்குன்னா நம்ம ராஜன் அண்ணன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சிக்கன் மசாலா நல்ல ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் மசாலா. இஞ்சோட காரம், பூண்டோட வாசம், வெங்காயத்தோட இனிப்புத்தன்மை அருமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த மிளகாத்தூள் சேரும்போது அதோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். சரி, வாங்க இந்த ரெசிபி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வதக்கணும். கொஞ்சம் ராஸ்மெல் போட்டு ராஸ்மெல் போன சொல்லியிருக்காரு. கோவப்படாதீங்க சார். ஆப்பிள் தக்காளி போடுறோம். ஆப்பிள் தக்காளி. இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. என்ன சொன்னீங்க? ஸ்பீட் பேக். ஸ்பீட் பேக்லனா ஃபீட்பேக். ஃபீட்பேக். ராஜனா வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கும். நல்லா இருக்கீங்களா? இப்போ திருப்பி வந்து ஒரு பெரிய கேப் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஃபுல் பண்ணிடுவோம். ஆமாம், கேப்பை பூரா ஃபில் பண்ணிடுறோம். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு அருமையான ஒரு சிக்கன் மசாலா பண்ணுறோம். சிக்கன் மசாலா. என்ன ஸ்பெஷல் உங்கள் சிக்கன் மசாலாவில்? பால் பிரியாணி, தேங்காய் பிரியாணி, குஸ்கா அந்த மாதிரி போடும்போது இந்த சிக்கன் மசாலா வச்சோம்னா செம்மையாக இருக்கும். கோயம்புத்தூர் இந்த அளவுக்கு வந்து சில்லுன்னு இருக்கும் பார்த்தா நான் பெருமையாக சொல்லுவேன், ஊர் ஃபுல்லாக சொல்லுவேன், கோயம்புத்தூர் மாதிரி ஊர் இருந்தால் நல்லா இருக்கும் மாதிரி சொல்லுவேன். எனக்கு என்னமோ தெரியல சார், இந்த மாதிரி இருக்கு. நீங்களாம் வந்ததுனால இவ்வளோ சூடாக இருக்குது. மெட்ராஸ்ல வந்து வெயில கொண்டு வந்துட்டீங்க, அதனால இவ்வளோ சூடாக இருக்கு. சரி, ஓகே, இப்படி பேசிட்டே பண்ணலாம். என்ன டெய்லி கிள்ளி விடலாம், உங்களுக்கு தூக்கம் வராது. ஆமாம், தேவையான பொருட்கள் சொல்லுங்கள் இந்த ரெசிபிக்கு. இதுக்கு வந்து 2 கிலோ சிக்கன் வச்சுருக்கிறோம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. நம்ம எப்போ பிரியாணிக்கு என்ன போடுறோமோ அதே தான். தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் வச்சுருக்கோம் 200 ml. தேவைக்காக உப்பு வச்சுருக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தலை, புதினா, அப்புறம் கஸ்தூரி மெத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, அதே அளவுக்கு சீரகம். 400 கிராமில் 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம், 200 கிராம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறோம், அதை வெட்டி வச்சுருக்கிறோம். தக்காளி 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 300 கிராம் வச்சுருக்கிறேன், 300 கிராம் வெட்டி வச்சுருக்கிறோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. மிளகாத்தூள் வந்து இப்போ 2 கிலோ போட்டிருக்கேன்னா ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. அதே அளவுக்கு மல்லித்தூள் போடுங்க. அதே சேம் கறி மசாலாவும் போடுங்க. லைட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? வெங்காயம் வதக்கி ஆரம்பிக்கிறோமா? ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வைக்கணும். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. ஆமாம், எண்ணெய் ஊற்றுங்க. நீங்களே ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. கடலை செக்கெண்ணெய் என்னங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம பண்ண மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். கடலெண்ணெய் எதுக்காக ஒன்று தேங்காய். ஆமாம், சிலருக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய். அப்படியே மதுரை திருநெல்வேலி போனால் அங்கே வந்து தேங்காய் எண்ணெய். சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு, கடலெண்ணெய். இதுக்கப்புறம் தாளிப்பில்லை பட்டை, கிராம்பு போடுறோம். பட்டை, கிராம்பு. அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டுருமா? நான் தான் போடுவேன். நான் போடுவேன், நீங்கள் கேட்கணும். சரி, நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன போடணும்? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். தாளிப்பாக போட்டுறோம். ஓகே. 1 ஸ்பூன் சீரகம். சரி, இதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் 2 போடுறோம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். ஓகே, அதான் வயசாகிடுச்சின்னு சொல்கிறது, பக்கத்துலேருந்து தெரியல உங்களுக்கு. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். ஓகே, நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். அவர் கண்டுக்கவே இல்லை பார்த்தீங்களா? வயசான 200 வெங்காயம் 200 காதலே கேட்கல அவர். வயசாகிடுச்சுன்னு சொன்னேன். ரைட்டுண்ணா? ஐயா, நான் எப்பவுமே அதை நினைக்கிறது இல்லை சார். ஓகே. அது மாதிரி எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடுவேன். சுகருக்குன்னு சொல்லுவாங்க. சுகருக்கு நான் இது நினைக்கவே கூடாது. எல்லாமே சாப்பிடலாம். அளவோடு சாப்பிடணும் சாப்பாடை, தேவையான சாப்பிட்றதுங்க. சரி, ஓகே. இந்த வெங்காயம் போட்டிருக்கோம்ல? ஆமாம். இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்து போட்டிருக்கோம். ஏன் என்ன காரணம் 2 ஒன்றா போடுறது? பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டிட்டோம்னா மசாலா நல்லா ஆயிரும். மசாலா சிக்கனுக்கு நல்ல மசாலா கூட சேர்ந்துக்கும். சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடி போடும். அதுக்காக சின்ன வெங்காயம். இப்போ இது முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கொஞ்சம் வேகட்டு ஒரு 60% வந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு போடும்போது 80% வந்துடும். அப்போ எனக்கு வந்து இந்த வெங்காயத்தை வதக்கிட்டேன், எனக்கு அந்த பக்குவத்தை காட்டுங்க. ஓகே, சரிங்களா? கொஞ்சம் வதக்கிட்டு சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பக்குவம் தான். வெங்காயம், தக்காளி எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுவோம், கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோம், புதினா யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த சின்ன சின்ன பொருள் ஆட் பண்ணும் போது என்ன வித்தியாசம் கொடுக்குது? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கஸ்தூரி மெத்தி போடும்போதே நல்லா வாசம் கம்மன்னு வரும், அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் சொல்லி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை நார்த் இந்தியன் ரெசிபி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த சவுத் இண்டியன் நம்ம வீட்டு சைட்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 60% வெங்காயம் வந்தாச்சு. ஓகே, இப்போ கருவேப்பிலை போடுங்க. நீங்களே போடுங்க சார்.
நீங்கள் ரெண்டு ஏதாவது போட்டால் தான் ரெசிபியே மணக்குது. அப்படி. இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம் 2 கிலோவுக்கு 200 கிராம். சரி, ஓகே. நல்ல ஒரு வதக்கிறோம். கொஞ்சம் ராஸ்மெல் போட்டு. ராஸ்மெல் போன சொல்லியிருக்காரு பார்த்துங்க. ரா இங்கிலீஷில் சொல்லிட்டோம், அப்போ தமிழில் நல்லா பச்சை வாசம் போட்டு. சரி, ஓகே. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நீங்கள் அளவுகள் வந்து ரெண்டுமே ஒரே சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பூண்டு அதிகமாக போனாலும் இல்லை இஞ்சி கம்மியாக போனாலும் இல்லை இஞ்சி அதிகமானாலும் என்ன ப்ராப்ளம் வரும்? இஞ்சி அதிகமாக போட்டால் கொஞ்சம் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது. இஞ்சி சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தான் எடுக்கும். இதுவே பூண்டுனா பூண்டு ஒன்றும் பண்ணாது. இதை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பண்ணும்போது முன்ன பின்ன அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இன்கேஸ் தப்பு நடந்தாலும் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ தக்காளி போடலாமா? இஞ்சியும் பூண்டும் ஒரு 50% வந்துருக்குது. மிச்சம் 50% தக்காளி போட்டு வந்துடும். காமிங்களா? நான் எடுத்து காமிக்கிறேன். வீட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி போடுறோம். ஆப்பிள் எப்படி? ஆப்பிள் தக்காளி. ஆப்பிள் தக்காளி 2 கிலோவுக்கு 300 கிராம் போடுறோம். கஸ்தூரி மேத்திலாம் அப்போ போடுறோம். அது கொஞ்சம் இது வதங்கட்டு. சரி, ஓகே. ரொம்ப ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டாலும் ரசப்படிக்கும். ரொம்ப வெந்துச்சுன்னா கஸ்தூரி மேத்தி வாசம் வரும். இப்போ உப்பு போடலாம். உப்பு. தக்காளி உடையிறதுக்கு உப்பு போடுறோம். தக்காளி உடையிறதுக்கு தக்காளி உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா நீங்களே போடுங்க கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் லேசாக. ஓகே. இப்போ இந்த மாதிரி டைமில் நல்லா வேகும்போது உப்பு போட்டோம்னா சீக்கிரம் மசாலா ரெடி ஆகிடும். அப்போ வதக்கிட்டு காமிங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து மசாலா டைப்பில் வந்துருச்சு. மல்லி, புதினா, கசூரி மேத்தி. இந்தாங்க. எதுக்கு புதினா போடுறீங்க? இதில் புதினா வந்து பிரியாணிக்கு போடுவோம், இல்லை கறி வேறு என்ன போடுவோம்? இந்த சிக்கனுக்கு பொதுவாக மட்டன் ஐட்டம், மட்டன் சிக்கன்னாலே மல்லி புதினா போட்டால் நல்லாயிருக்கும். வாசத்தை இருக்கும். சும்மா கொஞ்சம் ஒரு மல்லி புதினா போடுறோம். சரி. எண்ணெயில் நல்லா வதக்கிறீங்க. பச்சையாக போட்டாச்சுன்னா அதோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். சரி. பாதி மல்லித்தலை போட்டு புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி போடுங்க. போட்டு கொஞ்சம் மல்லித்தலை வச்சுக்கோங்க. கடைசியாக வைக்கிறதுக்கு கசூரி மேத்தி போடுங்க. கஸ்தூரி மேத்தி போடலாமா? ஆமாம், கடைசியாக போடணும் இல்லையா? வேணாம், இதில் போடலாம். கஸ்தூரி மேத்தி பாருங்கள், கடையில் வாங்கும்போது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கினாலும் கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கங்க. அதில் கஸ்தூரி மேத்தி போட்டு மேலோட்டமாக அலசி நீங்கள் போட்டிங்கன்னா மண் எதுனா தான் வெளியே வந்துடும். வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்தூரி மேத்தி போடலாமா? இதுக்கப்புறம் சிக்கனா? மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இந்தாங்க. தக்காளி நல்லா வெந்தாச்சு. வெங்காயம் நல்லா மசாலாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா போடுறோம். சரி, ஓகே. சரிதாங்க. மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போது அடுத்தது மிளகாத்தூள். இப்போ இந்த இடத்துல அந்த நம்ம வந்து இந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ரெண்டுமே ஒரே அளவு சொல்லி சொன்னீங்க. ஒரே அளவு. பெரும்பாலும் சவுத் இந்தியன் சமையலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடுவோம், மல்லித்தூள் அதிகமாக போடுவோம். ஆனால் ரெண்டுமே நீங்கள் அதிகமாக போடுறதுக்கு, ரெண்டுமே ஒரே அளவாக போடுறதுக்கு என்ன காரணம்? இது வந்து ஒரு காரசாரமாக இருக்கும் சார். ஸோ ரெண்டுமே ஒரே அளவாக போடுறோம். ஆமாம். சரி, ஓகே. மல்லித்தூள் போடுறோம். சரி. கறி மசாலா போடுறதுக்கு என்ன காரணம்? என்ன விஷயம் கறி மசாலா போடுறது? சிக்கனுக்கு சிக்கன் மசாலா போடுவாங்க சார். இந்த கறி மசாலா போட்டால் இதோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இதில் கறி மசாலா போடுறோம். சரி, ஓகே. டன். இப்போ இது போட்டு சிக்கன் போடலாமா? அப்படியே வெளில மசாலா குக் பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு கலக்கிட்டு சிக்கனை போடலாம். மசாலா நல்லா கரெக்ட் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் மசாலா. அந்த தண்ணி ஊற்றின பிறகு கெட்டியா? ஆமாம். இப்போ சிக்கன் போடுறோம். சரி, ஓகே. இந்த பார்த்தீங்களா மசாலா எப்படி இருக்குன்னு? எப்படி இருக்குது? சும்மா தலைன்னு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கா? ராஜன் அப்பப்போ சின்ன குழந்தை மாதிரி மாறுவார். அப்படிலாம் இல்லை சார், எனக்கும் பயங்கரமாக கோவம் வரும். சிக்கன் தாங்க. ஓகே, ஓகே. பீஸ் வந்து 20 கிராம் பீஸ். ஓகே. சின்ன சின்ன பீஸ் நம்ம வீட்டு கறி குழம்பு செய்வோம் பார்த்தீங்களா? அதே தான். 20 கிராம். இல்லை, 20 கிராம் சார் இது. சரி, ஓகே. இப்போ சிக்கன் போட்டோம். ஒரு பெரட்டுவோமா? பெரட்டுங்க. சிக்கனும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த டைமில் ஒரு கொதி வந்துன்னா அப்படியே ஒரு பெரட்டு பட்டுனா அப்படியே உருண்டை அல்வா மாதிரி வரும். தொக்கு மாதிரி வரும். சரி, பார்க்கலாம்.
டன். அப்போ சிக்கன் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மேக்கிங் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த வெங்காயம் வதங்கின பக்குவம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பக்குவம், தக்காளி எப்போ போட்டோம், இதில் கறி மசாலா எதுக்காக போடுறோம், மிளகாத்தூள் எதுக்காக போடுறோம், எவ்வளோ போடுறோம், என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். இதில் முந்திரி இல்லை, தேங்காய் இல்லை, கசகசா இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள், ஒரு கொதி, ஒரு வதக்கு, ஒரு ரெடி. ரெண்டு கிலோ சிக்கனுக்கு நம்ம மசாலா கூட போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணியும் மசாலாவும் ஒரே மட்டமாக வந்திருக்கும். இந்த மாதிரி வெந்து நல்லா தளன்னு அல்வா பதத்தில் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்தது. வெந்து அந்த வெங்காயம்லாம் நல்லா மசாலாவாயிடும். இந்த மசாலா கிண்டிகிட்டே இருந்தார். கிண்ட அப்பப்போ வந்து நல்லா கெட்டியான பிறகு வந்து இது இந்த மாதிரி பக்கம் வந்து வெரி குட். வீட்டில் வெள்ளை சாதம்லாம் போட்டு சாப்பிடலாம் போது. ரசத்துக்கு நல்லாயிருக்கும், பருப்பு ரசத்துக்கு நல்லாயிருக்கும், தக்காளி ரசத்துக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கு சைடு சூப்பர். வெரி குட். வேறு எதுவும் சைட் டிஷ் நல்லாயிருக்கும்? வேறு இட்லிக்கெலாம் அருமையாக இருக்கும். ஓகேடா. இல்லை வேறு எதாவது அண்ணன் சொல்ல வராரா பாருங்க. இல்லை அதே தான். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுருவோமா? சரி ஓகே. கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நானே போடுவா. மல்லித்தலையை அப்படி எப்படி பூவாட்டம் மூணும்ல உங்கள் சைடில் மலை சாரல் மாதிரி தூக்கிட்டு சரி அப்படியே ஒரு கலக்கி ஒரு 2 பீஸ் கொடுங்க பார்ப்போம். அந்த மசாலோட கொடுங்க. மசாலாவோடு தான் தருவேன். அப்படியே எடுத்து அப்படியே வச்சு ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது. ஓகே. தண்ணி மசாலா வைக்கும்போது தண்ணிங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி அவ்வளோ டைட்டாக அல்வா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பதத்தில் வைக்கணும். அந்த பக்கம் தான் இருக்குது. நல்லா கெட்டியான தண்ணி இருக்கும். ஒரு நூல் கூட தண்ணி இருக்காது. சாப்பிட்டு பார்த்துருவா. சாப்பிட்டு பாருங்க. நல்ல வாசம். அந்த கஸ்தூரி மெத்திலாம் போட்டு செம்மையாக இருக்கும் சார். சரியான வாசம். கடலோட வாசம் ஜம்முன்னு இருக்கும். ஆஹா சூப்பர். செம்ம 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 வெரி குட். நாக்கில் வச்சுனே அந்த டேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் காரத்தன்மையும் அதுக்கு முன்னாடி அந்த தக்காளி அந்த வெங்காயம் வதங்கின அந்த மசாலா பிரமாதம் பிரமாதம். வெரி குட்ண்ணா ராஜண்ணா. தேங்க்யூ சார். வேற லெவல். ஓகே. வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு அந்த காரத்தோட அந்த வெங்காயம் வந்தோன்னா அந்த அந்த வெங்காயத்தோட இனித்தன்மை இருக்கும்ல சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஒரு டேஸ்ட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வெரி குட் வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ ரியலி தேங்க்யூ. நன்றி சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. நான் கோயம்புத்தூர் கவனம்பாளையத்தில் மைசா கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. இந்த மாதிரி ஒரு சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். வீடியோ பேக் கொடுங்க. ஒன்றும் புரியல. வீடியோ பேக் கொடுங்க. ஒன்றும் புரியல. வீடியோ பேக் கொடுங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன சொன்னீங்க? ஸ்பீட் பேக். ஸ்பீட் பேக்லன்னா ஃபீட்பேக். ஃபீட்பேக். அண்ணா ஒரு விஷயம் கற்றுட்டு வராரு. நிறைய பேர் மீட் பண்ணுற நிறைய பேர் பார்க்குறாருல. ஸோ ஒரு விஷயம் கற்றுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது ரியலி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். வராதுன்னு சொல்லக்கூடாது. ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இங்கிலீஷில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒண்டர்ஃபுல் சிக்கன் மசாலா சொல்லி கொடுத்தது எங்களுக்கு. வெரி குட். ரியலி வெரி ஹாப்பி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பிடிப்பீங்க. 100% 200% 300% சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பாய். யூ சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய். பாய் பாய்.